வணக்க மக்களை, சற்றுமுறையான செய்தி ஒன்று மிக முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறதா. பாஜகவிலிருந்து விலகியதும் சென்னை திரும்ப தயாரான அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா வீட்டிலிருந்து வந்த அழைப்பு என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கின்றார். அதாவது தமிழக அரசியலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்கள் முடிவுக்கு பிறகுதான் தமிழக அரசியல் மாற்றத்தில் அனைத்து கட்சிகளும் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அதாவது எப்பொழுதுமே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமான அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு மற்றும் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட இந்த முரண்பாடுகள் என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அந்த முரண்பாடுகள் முடிவதற்கு முன்பே அதாவது பாஜகவில் கூட ஒரு உட்கட்சி விவகாரம் நிலைக்கின்றது. அதாவது பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியேறுவதாக அவர் அறிவிக்கப்பட்ட செய்திதான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது அண்ணாமலைக்கு கண்டிப்பாக கூடுதல் பொறுப்பாகவும் முக்கிய பொறுப்புகள் எல்லாம் கண்டிப்பாக பாஜக வழங்கும் நிலையில்தான் அவர் அதாவது ராஜ்யசபா சீட் கூட அவருக்கு தர இருப்பதாக பாஜக டெல்லி தலைமையானது அண்ணாமலை அவர்களுக்கு கொடுப்பதாக பேச்சுவார்த்தை எல்லாம் அடிபட்டு வந்தது. ஆனால் அண்ணாமலையோ அந்த ராஜ்யசபா சீட் எனக்கு வேண்டாம் என்று ஒதுங்கிவிட்டார் என்ற நிலையில் தான் பேசப்படுகிறதா. தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு புதிய கட்சி தொடங்க இருப்பதாகவும் செய்திகள் பரவலாக பேசப்பட்டு வருகிறதா. அதாவது அண்ணாமலை என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜகவிற்கு அதாவது வாக்கு வங்கி அதிகம் கொண்ட கண்டிப்பாக அவரிடம் மட்டுமே தமிழகத்தில் வாக்கு வங்கி அதிகம் செலுத்த முடியும் என்ற முறையில் தான் பாஜகவானது அவரை முன்னாள் மாநில தலைவர் நியமித்திருந்தது. ஆனால் அவருடைய பதவி பறிக்கப்பட்டு இப்பொழுது நயினா நாகேந்திரன் முன்னிலைதான் தமிழகத்தில் பாஜகவின் மாநில தலைவராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் அண்ணாமலை அதாவது கடந்த சில தினங்களாகவே அமைதியாக செயல்பட்ட வந்த நிலையில்தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருப்பது என்பது பாஜகவிற்கு ஒரு பெரும் அடியாக விளக்கக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறதா. அதாவது டெல்லி தலைமையானது அண்ணாமலை அழைத்து கண்டிப்பாக அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று ஆலோசித்து வரும் நிலையில்தான் அண்ணாமலை அவர்கள் நான் கட்சியை விட்டு விலகி புது கட்சி தொடங்கியிருப்பதாக கூறப்பட்ட நிலையில்தான் தமிழக அரசில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வகையில்தான் அண்ணாமலையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறது. அதாவது அண்ணாமலை அவர்கள் புதுக்கட்சி தொடங்குவாரா அல்லது கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு கட்சியுடன் அவர் தன்னை இணைத்துக் கொள்வாரா என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறதா. அது மட்டுமின்றி தமிழகத்திலே அண்ணாமலைக்கு என்பது ஒரு ரசிகர் பட்டாளம் இருப்பது என்பது அனைத்து அரசியல்வாதிகளும் அறிந்த உண்மை. இதனைத் தொடர்ந்துதான் அண்ணாமலை எடுக்கப்படும் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில்தான் அதாவது உள்துறை அமைச்சரான பாஜகவின் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையை அழைத்து என்ன பேசியிருப்பார் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்து கொண்டிருக்கிறது. அதாவது கண்டிப்பாக கூடிய விரைவில் அண்ணாமலை அவர்களுக்கு கண்டிப்பாக முக்கிய பொறுப்புகள் தேசிய அளவில் கண்டிப்பாக வழங்கப்படும் என்று பாஜகவின் டெல்லி தலைமையான ஆலோசித்து வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறதா. இந்த நிலையில்தான் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவிலான முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வழங்கப்படும் என்று அதாவது பாஜக தொண்டரிடையே ஒரு பெரும் பரபரப்பாக பேசப்படும் செய்தியாகவும் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.